சோசியல் மீடியா நினைத்தால் பாசிமணி விற்கும் பெண் கூட ஃபாரின் வரை பிரபலமடையலாம் என்பது மோனலிசா மூலம் ஊரறிந்த உண்மை. அப்படித்தான் இணையம் முழுக்க ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த ஏங்க குரலால் ஒரு குக்கிராமமே ட்ரெண்ட் ஆகி வருகிறது. சும்மா கிடந்த கிராமத்தை கூவி கூவி அழைத்ததன் விளைவாக பொதுப்பணித்துறையே விளக்கம் அளிக்கும் அளவிற்கு வந்து நிற்கிறது. வழக்கமாக கிராமப்புறங்கள் என்றாலே வயல்வெளியும் வாய்க்காலும் நிறைந்து பசுமையாகத்தான் காணப்படும். அதுவும் மதுரையை தாண்டினாலே மண்வாசமும் மனம் கவரும் மலைப்பகுதிகளும் இருக்கும். அப்படித்தான் கூமாப்பட்டியிலும் மேற்கு தொடர்ச்சி மலையும் அதனை ஒட்டிய தாமரை குளமும் உள்ளது. ஆனால் இதையே தன் வார்த்தை ஜாலத்தால் மிகைப்படுத்தி இன்று தன் ஊரை ஒரு ஹிடன் ஐலாண்டு என கூறி ஓவர் நைட்டில் உலகமறிய செய்திருக்கிறார் இந்த இன்ஃப்ளூயன்சர். பலாப்பழம் சாப்பிடுவது, நுங்குவில் எலுமிச்சையை ஊற்றி உறிஞ்சுவது என வித்தியாசமாக ரீல்ஸ் எடுத்து போடும் இந்த இளைஞர் இதெல்லாம் கூமாப்பட்டியில் மட்டுமே கிடைக்கும் என கூறி பார்ப்பவர்களை சிரிப்பூட்டி ஆர்வத்தை அடிவயிற்றிலிருந்து தூண்டுகிறார். இப்படி திடுப்பென ட்ரெண்டாகி இருக்கும் கூமாப்பட்டியை காண ஆவல் அடைந்துள்ள சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் பலரும் தங்கள் நட்பு வட்டாரத்தோடு ஒரு ஜாலி ட்ரிப்பை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளபடியே இயற்கை சூழலை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட ட்ரெண்டிங்கில் இணைந்து லைக் வாங்க வேண்டும் என்றே பலரும் செல்வதாக சொல்லப்படுகிறது. கூகுள் மேப்பிலும் அதிகம் தேடப்படும் கூமாப்பட்டி கிராமத்தை சமூக வலைத்தளவாசிகள் கொண்டாடி வரும் சூழலில் அந்த கிராமத்தின் பெயரை டி-ஷர்ட்டாக பிரிண்ட் செய்தும் சுற்றுலா பேருந்தில் ஒட்டியும் டூர் ஏஜென்ட்டுகள் வியாபாரத்தை களை கட்டியுள்ளனர். இது தவிர சில போட்டோகிராபர்கள் ஆகஸ்ட் மாதம் திருமண புக்கிங் செய்யும் தம்பதிக்கு கூமாப்பட்டி சுற்றுலாவும் போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட்டும் இலவசம் என அறிவித்து புதுமையான முறையில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருகின்றனர். கூமாப்பட்டி தயவில் கூலாம்பட்டி என்ற கிராமத்தையும் சிலர் வீடியோ எடுத்து வைரலாக்கி வரும் நிலையில் கூமாப்பட்டியை கிண்டல் அடிக்கும் வகையில் புனியமுத்தூர் பெண்களும் ரீல்ஸ் வெளியிட்டு நக்கல் அடித்து வருகின்றனர். அதிக அளவிலான மக்கள் கூமாப்பட்டிக்கு படையெடுத்து வருவதை வியாபாரிகள் ரசித்தாலும் உள்ளூர் மக்களோ தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். தங்கள் கிராமம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது மகிழ்ச்சி என்றாலும் சுற்றுலா என்ற பெயரில் வருபவர்கள் இயற்கையை பாழ்படுத்தும் வேலையிலும் ஈடுபடுவதாக கூறுகின்றனர். எல்லை இல்லாமல் செல்லும் ட்ரெண்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ள தமிழ்நாடு அரசு கூமாப்பட்டி பகுதியின் பெரும் பகுதி வனம் மற்றும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது என்றும் இந்த பகுதிகளுக்கு மக்கள் வரவேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.